செந்தமிழன் சீமான் அண்ணனுடைய பேர் சீமான் இல்லை சைமன். ஓகே. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, மலையாளி. சரி, அதுவும் ஓகே. அவர் விஜயலட்சுமியை ஏமாற்றி 5-6 தடவை கருக்கலைப்பு செஞ்சார். சரி, ஓகே. சீமான் அண்ணன் தமிழீழ தலைவரை பார்க்கல. சரி, ஓகே. அந்த ஃபோட்டோவும் போய், அதுவும் ஓகே. அவர் மேடைக்கு மேடை போய் சொல்கிறாரு. ஆரம்பத்தில் பெரியார் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தார், இப்போ அவரையே எதிர்க்கிறாரு. சரி, ஓகே. இதனால் ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்காக முன்வைக்கிற கொள்கைகள் பிழையாகி போயிடுமா? என்னங்கடா உங்களோட நியாயம்? யாரெல்லாம் அறிவுரை சொல்லணும்னு யோசிக்காதீங்க. சொல்கிறவர் யாராக இருந்தாலும் சொல்கிற அறிவுரை என்னன்னு மட்டும் பாருங்கள். அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையும் சொல்லலாது. மாட்டுப்பட்டவன் மானம் கட்டவன், மாட்டுப்படாதவன் மானஸ்தன், அவ்வளவுதான். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுதுன்னு பார்த்தா 200 ரூபா ஊப்பிகளோட சேர்ந்து பொதுமக்களும் இலவசத்துக்காக கையேந்தி அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலர் அடிக்கிறானுங்க. கூடுதலாக இந்த அணிலோடைய ஃபேன்ஸ்கள் தான் நலப்பற தாங்க முடியாமல் இருக்குது. அவங்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோட ஃபேன்ஸ் தான் சொல்ல முடியுமே ஒழிய தொண்டர்கள்னு சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் எடுத்துக்கொண்ட ஆரம்ப காலத்தில் தலைவர் ரஜினிகாந்த் தான் தன்னுடைய குருன்னு சொல்லி அவருடைய ஸ்டைல்களை கோப்பி அடிச்சு இப்போ அவருக்கு எகென்ஸ்டாகவே வந்து நிற்கிறாரு. அப்புறம் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி சீமான் அண்ணன் கிட்ட அறிவுரை கேட்டு அவருடைய கொள்கைகளை கோப்பி அடிச்சு இப்போ அவருக்கு எகென்ஸ்டாகவே வந்து நிற்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறதுக்கும் சிறந்த ஆளுமையை வழங்குறதுக்கும் சரியானதாக இருக்காது.